சகோதரர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற தர்பியா நிகழ்விலே நாம் எல்லாம் ஒன்று குழுவியிருக்கிறோம். நிலைப்பாட்டினால் ஏற்பட்ட நன்மைகள் என்கிற தலைப்பில் சில செய்திகளை நாம அறிய இருக்கிறோம். இதுல பொதுவாக ஒரு ஜமாத், ஒரு பேர் இயக்கம், அதை மக்களிடத்தில் செயல்பட்டு வருகிற பொழுது அதை வழிநடத்துவதற்கு பல்வேறு சட்டத்திட்டங்கள் நிறைவேற்ற வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். அப்பதான் அந்த இயக்கம் முறையாக வழிநடத்தப்படும். அப்ப அந்த சட்டத்திட்டங்களை பொறுத்த வரைக்கும் இது போடப்படுகிற நேரத்தில் அதை நிர்வாக பொறுப்பில் இருப்பவர்கள், மாநில மாவட்ட கிளை நிர்வாக பொறுப்பில் இருப்பவர்கள் அதை கடைபிடித்து செயல்படுகிற பொழுது ரொம்ப பெருந்தன்மையாக, ரொம்ப பூரிப்படைந்து செயல்முறைப்படுத்துகிறார்கள். அதன் பயன்பாடுகளை அனுபவிக்கிறார்கள். அதனால் கிடைக்கின்ற மிகப்பெரிய பயன்கள், நன்மைகளை எல்லாம் மக்களுக்கு எடுத்துரைக்கிறார்கள். இது எப்ப அவர்களுக்கு பாதகமாக வருகிறது என்றால், அந்த சட்டம் ஒரு உறுப்பினரை தாக்குகிற பொழுது இவர்கள் நீதிபதிகளாக இருக்கிறார்கள். அந்த சட்டத்தின்படி அந்த உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிற பொழுது, என்றாலும் நீ இப்படி நடந்திருக்கலாமா, என்றால் நீ இப்படி செயல்படலாமா, நீ இப்படி பேசியிருக்கலாமா, உன்னுடைய நடவடிக்கை இப்படி போயிருக்கலாமா, இது எப்படிப்பட்ட ஜமாத்து, மக்களுடைய நம்பிக்கை பெற்ற இயக்கம் இல்லையா, இதற்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் நடந்துகிட்டீங்களே என்று 1008 அறிவுரைகளோடு அந்த நீதிபதியாக இந்த நிர்வாகிகள் அவர்களுக்கு சில நடவடிக்கைகள் எடுப்பார்கள். இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுறது கிடையாது, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பிரச்சாரம் செய்ய வேண்டாம், அல்லது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பொறுப்புக்கு வர வேண்டாம் என்றெல்லாம் எடுப்பார்கள். அதை புதிதாக அனுபவம் குறைவாக உள்ளே புகுந்திருக்கின்ற உறுப்பினர் கூட ஜீரணித்துக் கொள்கிறார். சரி, இவ்வளோ பெரிய தலைமை இருக்கும் பொழுது அதற்கு அசிங்கத்தையும் அவமானத்தையும் நம்ம ஏற்படுத்திடக்கூடாது, நம்ம அமைதியா இருப்போமே என்று கண்ணியமாக அதை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் நிர்வாக பொறுப்பில் இருப்பவர்கள், பிரச்சார களத்தை சந்தித்திருப்பவர்கள், ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய முகம் சமூக வலைத்தளங்களிலே அதிகமாக பார்க்கப்படுகிற பொழுது, நம்மை பற்றிய பேச்சுக்கள் மக்களுடைய நாவுகளிலே வலம் வந்து கொண்டிருக்கிற பொழுது, நாம் என்ன கருத்தை சொல்ல இருக்கிறோம் என்று எல்லோரும் நம்மை எதிர்பார்க்கிறார்களோ என்கிற மாதிரி எண்ண ஓட்டம் இவருக்கு வந்ததற்கு பிறகு, அந்த களத்தை சந்தித்து அனுபவப்பட்டவர்கள், அதிலேயே காலம் கடத்தியவர்கள், ஏதாவது ஒரு தவறை இந்த நிலைப்பாடுகளுக்கு எதிராக செயல்படுத்திவிட்டால் அந்த தவறுக்காக நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்படுகிற பொழுது, அதுநாள் வரை நீதிபதியாக இருந்தவர்கள் வக்கீலாக மாறிவிடுகிறார்கள். தனக்காகவே தான் வாதாட தொடங்கி விடுகிறார்கள். ஆதாரம் இருக்குதா, விசாரணை பண்ண முடியுமா? இது எப்படிப்பட்ட நிலைப்பாடு என்றால், வசமாக மாட்டிக்கொண்டோம் என்று தெரிந்ததற்கு பிறகு கோழி அமுக்கின மாதிரி பிடிச்ச உடனே நான் ஒதுங்கிடலான்னு இருக்கிறேன், உங்க மூஞ்சில முடிக்க மாட்டேன், மேடையில ஏற மாட்டேன், இப்படியே காலம் போக போக மக்கள்லாம் என்ன மறந்துடுவாங்க என்கிற பலதரப்பட்ட வார்த்தை ஜாலங்களால் மிகவும் பவ்யமாக பணிந்து ஒரு கட்டத்தில் இருந்து விடுவார்கள். நம்ம நடவடிக்கை எடுத்து ஒரு சில மாதங்கள் கழிச்சதுக்கு பிறகு தோன்றுவார்கள், எனக்கு எதிராக சதி செய்து விட்டார்கள், நான் புரட்சி செய்து கொண்டிருந்தேன், தீமைகளை தட்டி கேட்டுக் கொண்டிருந்தேன், நாணயத்தோடு இந்த இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருந்தேன், காசு கூட நான் கொள்ளையடிக்கவில்லை, இப்பொழுது இருப்பவர்களெல்லாம் கொள்ளைக்காரர்களாக இருக்கிறார்கள், மோசடி பேர்வழிகளாக இருக்கிறார்கள், எனவே என்னுடைய தப்பு ஒரு தூசி தட்டுற மாதிரி, இவர்களுடைய செயல்களை எல்லாம் பார்த்தால் தூசி தட்டுற மாதிரி என்று சொல்லி ஜமாத்தின் மீது ஏராளமான குற்றச்சாட்டு கோடுகளை நீட்டி 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 போட்டுவிட்டு தன் மீதான குற்றச்சாட்டு கோட்டை சிறுமைப்படுத்தியவர்களாக மாறிவிடுகிறார்கள். இந்த கட்டத்துல தான் நாம நிலைப்பாட்டினால் ஏற்பட்ட நன்மைகளை பற்றி பேச வேண்டிய நிலையில் இருக்கிறோம். வெயில்ல இருந்து கடுமையாக வெப்பத்திலே வாட்டி வதைக்கப்படுகிற ஒருவனுக்குத்தான் நிழலுடைய அருமை தெரியும் என்று சொல்வார்கள். அது மாதிரி இன்றைய
இன்றைக்கு உலகெங்கிலும் கொடுமைகள், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இது மாதிரியான மிக மோசமான காட்டுமிராண்டித்தனமான மனித உரிமை மீறல்கள் அரங்கேற்றப்படுகிற நேரத்துல அதையெல்லாம் பார்க்கிற ஒரு கட்டத்துல இஸ்லாமிய ஆட்சி நடைமுறைக்கு இருக்கக்கூடிய நாடுல, இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்களை ஓரளவு செயல்முறைப்படுத்துகிற நாட்டுல அங்கே வாழக்கூடிய மக்கள் என்ன செய்யறாங்க? இந்த குற்றவியல் சட்டத்தின் பயன்பாட்டால் அங்கே மனித உரிமைகள் பறிக்கப்படாமல் பாதுகாக்கப்படுகிறது. அங்கே இருக்கக்கூடிய பொருளாதாரத்திற்கு ஒரு உத்தரவாதம் இருக்கிறது. அங்கே வாழுகின்ற பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. இப்படி பலதரப்பட்ட பாதுகாப்புகளை பார்க்கிற பொழுது அல்லாஹ் தன் திருமுறைகளை குறிப்பிடுகிறானே, வலக்கும் ஃபில் கிஸாஸி ஹயாத்துன் யா உலில் அல்பாப், அறிவுடைய மக்களே, பழிக்கு பழி வாங்குகிற இந்த சட்டத்தில் உங்களுக்கு வாழ்க்கை இருக்கிறது என்று சொன்னாங்க. பழிக்கு பழி வாங்குகிற சட்டம் என்ன தெரியுமா? குற்றம் செய்கிற ஒருவரை தண்டித்து, குற்றம் செய்பவரை அம்பலப்படுத்தி, குற்றம் செய்பவர் மீது நடவடிக்கை எடுத்து அதன் மூலம் பல மக்களை பாதுகாக்கக்கூடிய சட்டம் தான் இந்த குற்றவியல் சட்டங்கள். இதன் மூலமாக அதிகமான மக்களுக்கு வாழ்க்கை இருக்கிறது என்று அல்லாஹ் சொன்னான். அதை செயல்முறையிலே உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது. பொள்ளாச்சியில் ஏற்பட்டிருக்கிற அந்த மிகப்பெரிய பாலியல் சித்திரவதைகளை எல்லாம் உலகம் பார்க்கின்ற பொழுது எல்லோருடைய நாவுகளிலிருந்தும் வெளிவந்த வார்த்தை என்ன தெரியுமா? அரபு நாடுகளின் சட்டம் வேண்டும், மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும், கடுமையான சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றெல்லாம் இந்த கடும் சட்டங்கள் தேவை என்று இறைவன் வகுத்த சட்டத்தை எதிர்பார்க்கிற சமுதாயம் உருவாகிறது என்றால் இதுதான் குற்றவியல் சட்டங்களால் ஏற்பட்ட நன்மைகள். யார் அந்த பெரிய கொடூரமா பார்ப்பார்கள் தெரியுமா? குற்றவாளியின் குடும்பத்தார் தான் கொடூரமா பார்ப்பார்கள். மற்ற எல்லோரும் அது ஒரு மிகப்பெரிய நிவாரணமாக, நீதியாக, இதுதான் நெடுங்காலத்திற்கும் தீர்வாக பார்ப்பார்கள். இது ஒரு நாட்டை பாதுகாப்பதற்கான சட்டம், குற்றவியல் சட்டங்கள். இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய நிலை என்ன? ஒரு சமூக கட்டமைப்பு. தனியாக இந்த மார்க்க பணியை செய்வதை விட கூட்டமைப்பாக செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவிட்டு இருக்கிறான். அப்படி செய்பவர்கள் தான் வெற்றி அடைவார்கள் என்றும் சொல்லி இருக்கிறான். வல்தக்கும் மின்கும் உம்மா, நீங்கள் ஒரு சமுதாயமாக இருங்கள். யதுஊன இலல் கைர், நன்மையின் பால் அழைப்பதற்காக, வயமுருன பில் மஅரூஃப், நன்மை ஏவுவதற்காக, வயன்ஹவுன அனில் முன்கர், தீமையை தடுப்பதற்காக நீங்கள் ஒரு கூட்டமைப்பாக இருங்கள். உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நாம் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய விஷயத்துல ஒரு கூட்டமைப்பாக இருந்து செயல்முறைப்படுத்த வேண்டும். அந்த கூட்டமைப்பாக இருந்து செயல்முறைப்படுத்துகிற பொழுது, நன்மையை ஏவுகிற பொழுது, நன்மையை சொல்லுகிற இந்த கூட்டமைப்பை நோக்கி மக்கள் சாறை சாறையாக வருவார்கள். தீமையை தடுக்கின்ற பொழுது தீமையை தட்டி கேட்கின்ற கூட்டம் என்று சாறை சாறையாக மக்கள் இதன் மீது நம்பிக்கை வைப்பார்கள். இந்த பேர் இயக்கம் அப்படியே பிரம்மாண்ட வளர்ச்சியை அடைகிற பொழுது ஒரு கட்டத்திலே மக்கள் இந்த இயக்கத்தின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, இவர்கள் நன்மையை ஏவுவார்கள், நன்மையை செய்வார்கள், தீமையை தடுப்பார்கள், அதிலிருந்து விலகி இருப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை சீர்குலைத்து விடக்கூடாது என்பதற்காக இதற்கென்று நிர்வாக மட்டத்தில் சில நிலைப்பாடுகளை போடுவார்கள். அதான் பைலா. இந்த சில நிலைப்பாடுகளை எதற்காக போடுகிறார்கள்? மக்களிடம் பெற்றிருக்கிற நம்பிக்கைக்கு துரோகம் செய்யக்கூடாது என்பதற்கு போட்ட நிலைப்பாடுகள். இதுல யார் இதற்கு கட்டுப்படாமல் இருக்கிறார்களோ, இதை மீறி வெளியே செல்கிறார்களோ, இந்த நிலைப்பாடுகளை கொச்சைப்படுத்துவார்களோ, அவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? தான் குற்றவாளி என்று வரும் பொழுது, மற்றவர்கள் குற்றம் நிரூபிக்கப்படுகிற பொழுது, அவர்கள் மீதான நடவடிக்கை பார்க்கிற பொழுது அல்லாஹ் அக்பர் என்பார்கள். தன் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டால் உடனே வெளியே செல்வார்கள். நாம் சொல்வோம், ஜமாத் நிலைப்பாட்டின்படி அந்நிய பெண்ணோடு விபச்சாரம் செய்து விட்டாலோ, அல்லது விபச்சாரமே செய்யாமல் அதற்கு வாய்ப்புள்ள வகையில் தனியாகவே இருந்து விட்டாலோ அவர்களுக்கு இன்னும் நடவடிக்கை என்று நிலைப்பாடு என்போம். உடனே கேள்வி கேட்பார்கள், பைலா
வஹி செய்தியா, அல்லாஹ்விடமிருந்து இறங்கி வந்த வஹியா, அதை கட்டுப்பட வேண்டுமா, அது கீழ்ப்படிய வேண்டுமா, பைலாவா குர்ஆன் ஹதீஸா என்று என்னமோ பைலா என்பது இஸ்லாத்துக்கு விரோதமான சட்டம் என்று சித்தரித்து வெளியே சென்று விடுவார்கள். இப்ப ஒரு கட்டத்துல யோசிச்சு பாருங்க, நாம் எதற்காக இந்த பைலாவை ஏற்படுத்தினோம்? மக்களுடைய நம்பிக்கைக்கு துரோகம் செய்யக்கூடாது என்பதற்கு ஏற்படுத்தினோம். எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை கொண்டு செயல்படுத்தி கொண்டிருக்கிறோமோ அந்த நோக்கம் சீர்குலைந்து விடக் கூடாது என்பதற்காக ஏற்படுத்தினோம். அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்கிற ஏகத்துவ கொள்கையை நோக்கி அந்த லட்சிய பயணம் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த நிலைப்பாடுகளை உண்டாக்கினோம். இந்த நிலைப்பாடு வஹியா, வஹியின் பின்னணியில் உருவாக்கப்பட்டது. அவ்ஃபூ பில் உக்கூத், உடன்படிக்கைகளை ஒப்பந்தங்களை நிறைவேற்றுங்கள் என்பது வஹி. அந்த வஹியை அடிப்படையாக கொண்டு மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி நமக்கு நாமே பல சட்டங்களை தீர்மானித்திருக்கிறோம். ஒரு காரியத்தை பற்றி அவர்களிடத்திலே ஆலோசனை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொன்னானே, அது வஹி. கலந்தாலோசனை செய்து ஒரு முடிவெடுத்து விடுகிறோம். அல்லாஹ் சொல்கிறான், இதா அஸம்த, ஒரு முடிவெடுத்து விட்டால் ஃபத்தவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து விட்டு பயணம் செய்யுங்கள், அது வஹி. இந்த வஹியின் பின்னணியில் தான் நமக்கு நாமே போட்ட கடிவாளங்கள், நமக்கு நாமே அமைத்துக் கொண்ட வேலைகள், நமக்கு நாமே போட்டுக் கொண்டிருக்கிற சட்டத்திட்டங்கள். அப்பொழுது அனைவரும் சேர்ந்து ஏற்றுக்கொண்டது ஒப்பந்தங்கள் தானே, உடன்படிக்கைகள் தானே. இதற்கு ஏற்று இதற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பது அல்லாஹ் விதிச்ச விதிதானே. இதனால் எந்த விதமான பாதிப்பு, சாதக பாதகம் ஏற்பட்டாலும் அல்லாஹ் போதுமானவன் என்று அல்லாஹ் மீது தவக்கல் வைப்பதுதானே இந்த உடன்படிக்கையில் இணைந்து கொண்டவன் மீதான கடமை. இதை மறந்துவிட்டு தனக்கு பிரச்சாரம் செய்யக்கூடிய வாய்ப்பு பறிக்கப்பட்டு விட்டது என்பதற்காக, நமக்கு பதவி பறிக்கப்பட்டது என்பதற்காக பைலாவை தூக்கி எறிந்து விட்டு ஓடுகிறார்கள். ஒரு கட்டத்திலே அவர்களும் ஒரு நெருக்கடிக்கு ஆளாகிறார்கள். பைலாதான் இயக்கத்தை காப்பாற்றும் என்று புதிய இயக்கம் காண்கிறார்கள். அங்கே ஒரு பைலா போடுகிறார்கள். எதை கொச்சைப்படுத்தினார்களோ அதற்கு ஏன் புதிதாக கச்சை கட்டி போனார்கள்? இல்லாவிட்டால் இயக்கத்தை நடத்த முடியாது. நிலைப்பாடுகள் என்பது சாதாரணமானதா? நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல குர்ஆன் சுன்னா அடிப்படையிலே மார்க்கத்தை சொன்னார்கள். அரசியல் கட்டமைப்பு நிலைப்பாடுகளால் உண்டானது. ஒரு போர் நடக்கிறது, அந்த போர்க்களத்தை சந்திக்கிறார்கள். ஊருக்குள்ள போர் நடத்தலாமா, ஊருக்கு வெளியே நடத்தலாமா என்று மஸ்வரா செய்தார்கள். இது வஹியா? ஊருக்குள்ளதான் உஹது யுத்தத்தை வைக்கணும்ன்றது வஹியா? இல்ல, மஸ்வரா. ரசூலுல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு ஊருக்குள்ள வைக்கலாமே என்பது. சஹாபாக்கள் சொன்னாங்க ஊருக்கு வெளியே வைக்கலாம்னு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிட்டாங்க? ஊருக்கு வெளியே வச்சிரலாம்ட்டாங்க. ஏன்? இது நிலைப்பாடு. இது வஹியா? இது மஸ்வரா. மஸ்வரா செய்து முடிவெடு என்பது வஹி. முடிவெடுத்தால் உறுதியாக இரு என்பது வஹி. நபிகளார் அதற்கு தயார் நிலையில் வந்து விட்டார்கள். போர் கவசத்தை அணிந்து விட்டார்கள். உடனே சஹாபாக்களிடத்துல ஒரு சர்ச்சை வருகிறது. நபிகளார் உள்ளூர்ல வைக்க ஆசைப்பட்டிருக்காங்க போல தெரியுது. நாம இதை மாத்தி பேசுவோமே, அல்லாஹ்வின் தூதரே உள்ளூர்லயே வைப்போமே. நபிகளார் எதற்கு மதிப்பளித்தார்கள்? தன்னுடைய ஒருவரின் கருத்தை விட ஏகோபித்த கருத்திற்கு நாம் மாற்று தெரிவிக்க கூடாது. நபிகளார் சொன்னார்கள், இறை தூதர்களுக்கு போர் கவசத்தை அணிவித்து விட்டால் அணிவித்ததை கலட்ட வேண்டிய நிலை கிடையாது, கிளம்புங்கன்னாங்க. இதுதான் நிலைப்பாட்டுக்கு கொடுத்திருக்கிற மரியாதை. வஹியாங்க. எல்லாரும் சேர்ந்து கேட்டாங்களா மாற்ற வேண்டியதானே? மாத்தல. அவர்களுக்கு மதிப்பளித்து எதை முடிவெடுத்தோமோ கட்டுப்பட்டார்கள். உஹதுக்கு போகும்போது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? மலை ஓரத்துல அம்பெய்யும் வீரர்களை அப்துல்லா பின் சுபைர் அவர்களுடைய தலைமையில நிப்பாட்டினாங்களா இல்லையா? அப்துல்லா பின் ஜுபைர் அவர்களுடைய தலைமையில அப்படி நிப்பாட்டும் போது என்ன சொன்னாங்க? நாங்கள் இந்த போர்க்களத்துல வெட்டுப்பட்டாலும் சரி, எதிரிகளை வெட்டி கொண்டிருந்தாலும் சரி, அவர்கள் செத்து போயிருந்தாலும் சரி, எங்களை எதிரிகள் வெட்டி சென்று எங்கள் மீது அவர்கள் நடந்து ஓடி போனாலும் சரி, எக்காரணத்தை கொண்டும் மேல இருந்து கீழே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இது வஹியா? இது அந்த யுத்த களத்துல முடிவெடுத்துக் கொண்ட ஒப்பந்தங்கள், நிலைப்பாடுகள். அவ்வளவுதான். உங்க ஒர்க் என்ன? அங்கே இன்னைக்கு நில்லு, அங்கிருந்து பாதுகாத்துக்க, எல்லை காப்பு வீரர்களா இரு, இதுக்குதான் சொன்னாங்க.
அதை மீறி அவர்கள் உள்ளே களமிறங்கினார்கள். உஹது யுத்தம் நிர்மூலமானது, சிதைந்து போனது, மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டது. பத்ரிலே எதிரிகள் எவ்வளவு இறந்தார்களோ அப்படி சஹாபாக்களை இழந்தார்கள். ஏன்? நிலைப்பாட்டு. அந்த நிலைப்பாட்டுக்கு மாற்றமாக நடக்கிற பொழுது மிகப்பெரிய நிற்கதிக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் என்பதை அல்லாஹ் காட்டுறான். இதுவெல்லாம் உலகத்திற்கு உணர்த்துகிற பாடம் என்ன தெரியுமா? நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து எதை முடிவெடுத்து விடுகிறோமோ இது மஸ்வரா அடிப்படையில் எடுக்கின்ற முடிவுகள். அந்த முடிவுகளுக்கு நாம் அனைவரும் மதிப்பளிக்க வேண்டும். அந்த முடிவுகளுக்கு நாம் அனைவரும் கட்டுப்பட வேண்டும். அந்த முடிவுகளின்படி அந்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும். அந்த முடிவுகளில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் மாற்றலாமே தவிர நம்முடைய விருப்பு வெறுப்புக்காக அதை மாற்றியோ அதை மீறியோ நடக்கக்கூடாது. இதுதானே நாம் அடிப்படையாக கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். இதுதான நிலைப்பாடு. இந்த நிலைப்பாடு இல்லாம உலகத்தில் எத்தனை இயக்கங்கள் சிதைந்து சின்னாபின்னமா செதறி போகிறார்கள். நாம் இன்றைக்கு நம்முடைய நிலைப்பாடுகளை பார்த்து பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹஜ் உம்ரா என்ற பெயர்ல மக்களை அழைத்து சென்று அவர்களை ஏமாற்றி அவர்களுக்கு துரோகம் செய்து ஹஜ் என்ற கிரியை நம் வாழ்நாளில் செய்ய முடியாதா என்று ஏங்கி தவிக்கின்ற முதியவர்களுடைய கனவை எல்லாம் கலைத்திருக்கின்ற எத்தனையோ ஹஜ் உம்ரா சர்வீஸ் மோசடி பேரவழிகளுடைய பட்டியல் பத்திரிகையில் பார்க்கிற பொழுது மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லாஹ் அக்பர், நல்ல வேலை நம் ஜமாத்துல ஹஜ் உம்ரா சர்வீஸுக்கு இடம் இல்லை. நம்ம செஞ்சா என்ன ஆகும்? நல்ல வேலை நம்ம செய்யல, நிர்வாகிகள் செய்யல, அந்த வேலையை கையில எடுக்கல. நாம் எடுத்த நிலைப்பாடு சரியானதுதான். இன்றைக்கு சந்தோஷப்படுகிறோமே, அதுதான் அதனுடைய பயன். வேற இயக்கத்துல இல்லை. இன்றைக்கு நாம் எடுத்திருக்கிற நிலைப்பாடுகளால் இயக்கம் சிதைந்து சின்னாபின்னமாய் இருக்கிறதா, பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா? நிலைப்பாடுகள் இல்லாவிட்டால் சிதைந்து சின்னாபின்னமாகும். நிலைப்பாடுகள் இருந்தால் அது நிலைத்து நிற்கும். பிற மேடையில ஏறக்கூடாது. நாம் எடுத்திருக்கிற நிலைப்பாடுகள் பிறர் மேடையில் ஏறினால் அவருடைய கொள்கையிலும் நம்முடைய கொள்கையிலும் மாற்று கருத்து இருக்கிறது. நாம் அதை ஆதரிக்கிறோமா, எதிர்க்கிறோமா, ஏற்கிறோமா, எதிர்க்கிறோமா கேள்வி இருக்கிறது. அவர்களும் மாற்று கருத்தை இதே மேடையில் முழங்கிவிட்டால் நம்மால் அதை கண்டிக்க முடியுமா, முடியாதா என்ற கேள்வி இருக்கிறது. தவறான கருத்தை சொல்லும் பொழுது அந்த சபையிலே அமர்வது மார்க்கத்திலே கூடுமா கூடாதா என்ற கேள்வி இருக்கிறது. இவர் தவறான கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் போது நாம் அமைதியாக இருந்தால் பார்க்கிற மக்கள் அதை சரி என்று ஏற்பார்களே, அவர்களுக்கு என்ன பதில் சொல்வது என்கிற கேள்வி வரும். ஏராளமான காரணங்களை கொண்டு பிறர் மேடையில் நாம் ஏறுவதில்லை, பிறர் கொள்கையில் உள்ளவர்களை நாம் பிரச்சாரத்திற்காக மேடையில் ஏற்றுவதில்லை என்பதை நிலைப்பாடு எடுத்தோம். இங்கிருந்து வெளியே சென்றவர்கள் இது வஹியா, இது குர்ஆனிலும் சுன்னாவிலும் உள்ளதா என்று கேட்டார்கள். 8 ஆண்டுகளுக்கு முன்னால் நீக்கப்பட்டவர்கள் வெளியே சென்று ஒரு இயக்கத்தை உண்டாக்கினார்கள், கேட்டார்கள். 2007 2008 இந்த இயக்கத்திலிருந்து சில நடவடிக்கைகளால் நீக்கப்பட்டவர்கள், நீங்கியவர்கள் நம்மிடத்துல கேட்டார்கள், என்றைக்கு இந்த இயக்கத்துக்குள்ள இருக்கிறோமோ ஏதோ எங்களை கையை கட்டி போட்ட மாதிரி இருந்துச்சு அப்படி நினைச்சுக்கிட்டாங்க. அவங்க என்னமோ அடிமை பண்ண மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க. கையை கட்டி போட்டது பாவம் செய்யறது விட்டு தடுப்பதற்காக கட்டி போட்ட மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு விலங்க உடைச்சிட்டு சுதந்திரமா இருக்கிறோம் என்று சொல்லி வெளியே சென்றவர்கள் எல்லா மேடைகளிலும் ஏறலாம் என்று போனார்கள். நிலை என்னானது? அமெரிக்க தூதரக முற்றுகை என்று தௌஹீத் ஜமாத் நபிகளாரை இழிவுபடுத்தி விட்ட காரணத்தினால் அமெரிக்காவை கண்டித்து போராட்டத்தை சென்னையில் அறிவித்தது. ஒரு இயக்கம், ஒரு மேடை, ஒரு கொள்கை, ஒரு கருத்து, நிலைப்பாடு சிதறவில்லை. கூடிய மக்கள் 10,000க்கும் அதிகமானவர்கள். எந்த விதமான நிலை குலைவு அங்கே ஏற்படவில்லை. அதற்கு அடுத்த நாள் ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறார்கள். ஏராளமான இயக்கங்கள். பிறர் மேடையில் ஏறுவதற்கு வகையில் தடை இருக்கிறதா, அதில் தடை இருக்கிறதா, இதில் தடை இருக்கிறதா, இதெல்லாம் ஒரு நிலைப்பாடா என்று ஏளனம் பேசி எள்ளி நகையாடியவர்கள், இயக்கத்தை விட்டு வெளியேறி சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம் என்று போனவர்கள் அந்த இடத்திலே போய் நின்றார்கள். மேடையில் ஏறிய உடனேயே யார் மைக்கு பிடிப்பது என்ற பிரச்சனை, என்ன பேசுவது என்ற பிரச்சனை, சலவாத்தை ஓதிவிட்டு கலைந்து விடலாமே என்ற பிரச்சனை, நபிகளாரை இழிவுபடுத்தியவர்களை கண்டிப்பதா வேண்டாமா என்கிற பிரச்சனை. பாதி தலைவர்கள் ஏறுகிறார்கள், பாதி தலைவர்கள் இறங்குகிறார்கள். திடீர் என்ற கூட்டத்திலே ஒரு மீடியா வாகனம் சுக்குநூறா உடைக்கப்படுகிறது. ஒரு காவல்துறை அதிகாரிக்கு கடுமையான தாக்குதல் ஏற்படுகிறது.
கூட்டம் சிதைகிறது. இங்க ஒண்ணு, அங்க ஒண்ணு, அங்க ஒண்ணு. காவல்துறை அதிகாரிகள் லத்திச்சார்ஜ் அறிவிக்கிறான். அந்த நேரம் பார்த்து தேடுறான், ஒரு தலைவனையும் காணும். நிலைப்பாடு இல்லாததால் நிலைகுலைந்து நாசமானார்கள். இங்கே நிலைப்பாடு இருந்ததால் அங்கே நிலைத்து நின்றார்கள். யோசிச்சு பார்த்தீங்களா? அப்ப நாம என்ன யோசிச்சோம்? நல்லது, பிறர் மேடையில் ஏறுவது இல்லை என்று நாம் எடுத்திருக்கிற முடிவு இருக்கிறதே, அதற்கு அல்லாஹ் மிகப்பெரிய அளவிலே உதவி புரிந்து கொண்டிருக்கிறான். நினைச்சமா இல்லையா? தெளிவாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நாம் அனைவரும் நன்மையான விஷயங்களை மஸ்வரா செய்தால் அல்லாஹ் பக்கபலமா இருப்பான். நன்மையான விஷயங்களில் உறுதியோடு இருந்தால் அல்லாஹ் பக்கபலமா இருப்பான். கொடுத்த வாக்கை காப்பாற்றினால் அல்லாஹ் நமக்கு துணை நிற்பான். நாம் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் சில வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறோம். எங்கள் தலைவர்கள் ஹஜ் உம்ரா சர்வீஸ் நடத்த மாட்டாங்க, வாக்குறுதி தானே, அதை காப்பாற்றணும். பொதுக்குழுல இந்த வாக்குறுதி அனைவரும் சேர்ந்து எடுத்திருக்கிறோமே, வாக்குறுதியை காக்க வேண்டும் என்று நாம் களத்தில் இறங்கினால் அல்லாஹ் நமக்கு பாதுகாவலன். தெளிவா புரிந்து கொள்ளுங்கள். அந்த வாக்குறுதியை காற்றில் பறக்க விட வேண்டும் என்று அதை ஏளனமாக நினைத்தால் நம்மை அம்பலப்படுத்துவதற்கு அல்லாஹ் போதுமானவன். அதையும் புரிந்து கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு காலத்துல ஒருவர் ஒரு தனவந்தர் இடத்துல போய், வெளியூர்ல போய் ஒரு தனவரை சந்திச்சு அவர்கிட்ட செல்வந்தர்கிட்ட கடன் கேட்கிறார். எனக்கு கடன் கொடுங்க, நான் திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லி. அவர் என்ன செய்யறாரு? அப்படியா, இதற்கு யாரு சாட்சி? அல்லாவே சாட்சி, வேற எந்த சாட்சி என்கிட்ட இல்லை. யார் இதுக்கு பொறுப்பாளி? அல்லாவே பொறுப்பாளி, எனக்கு எந்த பொறுப்பாளியும் இல்லை அப்படின்னு ஒரு பெருந்தொகையை கொடுத்துட்டார். நான் எப்படியாவது உன்கிட்ட ஒரு குறிப்பிட்ட நாள்ல தந்துடுறேன்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட நாளின் வாக்கை கொடுத்து விட்டு போய்விட்டார். போய்விட்டதற்கு பிறகு கடல் கடந்து வந்துட்டாரு. குறிப்பிட்ட நாள் வந்து விட்டது. இன்னைக்கு நம்ம கொடுத்து விடணுமே, வாக்குறுதி கொடுத்திருக்கிறோமே, வாக்கை காப்பாற்ற வேண்டுமே என்கிற எண்ணம் இருக்கிறது. ரசூல்லா பொதுவாவே சொன்னாங்க, யார் கடனை அடைக்க வேண்டும் என்கிற நிலையிலே கடன் வாங்குகிறானோ அல்லாஹ் அடைக்க வைப்பான். ஏன்? இவன் நியத் எண்ணம் நல்லா இருக்குல்ல. அதனால யார் கடனை அடைக்க கூடாதுங்கிற நிலையில கடன் வாங்குறானோ அவனை அல்லாஹ் அழிக்கிறான். இப்ப எண்ணம் இவனுக்கு என்ன? இவருக்கு எப்படியாவது கடன் அடைச்சிருமே, குறிப்பிட்ட நாள்ல கொடுத்துடணுமேன்னு சொல்லி அவர் போய் கடற்கரை நின்று பாக்குறாரு, ஒரு கப்பலும் வரல. அப்ப என்ன செய்யறாருங்களா, அந்த குறிப்பிட்ட தொகையை ஒரு மரத்துக்கு உள்ள, ஒரு சின்ன மூங்கிலுக்கு உள்ள சொருகி வச்சு என்ன செய்யறாரு, கடல்ல போட்டுறாரு. அவர் என்ன செய்யறாரு, எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. குறிப்பிட்ட நாள் அந்த தொகையை அனுப்புறேன்னு அவர் வாக்குறுதி கொடுத்தாரு. கடற்கரை கிட்ட போய் நிக்கிறாரு, எந்த கப்பலும் வரலையே, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு அவர் பாக்குறாரு. அப்ப யோசிக்கிறாரு, கடற்கரை ஓரத்துல ஒண்ணு மிதங்கி வருது. என்ன? அந்த மூங்கில் வருது. சரி, இதையாவது எடுத்துட்டு போவோமேன்னு சொல்லி அந்த மூங்கில் தக்கை எடுத்துட்டு போறாரு. வீட்டுல போய் பிரிச்சு பாக்குறாரு, எவ்வளவு தொகையை கடனாக கொடுத்தாரோ அது அங்க உள்ள இருக்கிறது, கடிதத்தோட இருக்கிறது. அதை பார்த்துட்டார். கிடைத்தது இவருக்கு, அனுப்பினோமே கிடைத்ததா என்று அவருக்கு தெரியாது. அதனால அவர் என்ன செய்யறாரு, இன்னொரு நாள்ல மீண்டும் அதே தொகை எடுத்துட்டு வராரு. அவர்கிட்ட வந்து என்ன சொல்றாரு, நான் உங்கள்கிட்ட கடன் வாங்கின குறிப்பிட்ட நாள்ல தருவேன்னு சொன்னேன், என்னால தர முடியல, இந்த அங்க வாங்கிக்கிங்க. ஏன்? இவருக்கு அது வந்து சேர்ந்துச்சான்னு தெரியாது, வந்து வாங்கிக்கிங்க சொல்லி கொடுக்கிறார். அப்ப அவர் சொன்னார், நீ அனுப்பி வைத்த அந்த தொகையை நான் கடல் வழியா பெற்றுக்கொண்டேன். அல்லாஹ் சாட்சியாளனாக, அல்லாஹ் பொறுப்பாளனாக நாம் இணைத்துக் கொண்டோம். அல்லாஹுவே இதை பாதுகாப்பாக கொண்டு என் இடத்துல சேர்த்து விட்டான் என்று அவர் சொன்னார். இந்த வரலாற்று சம்பவம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, இந்த சம்பவம் உலகத்துக்கு சொல்லித் தருகிற பாடம் என்ன தெரியுமா? அல்லாஹுவை நாம் பொறுப்பாளியாக்கி கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று இறங்கினால் அல்லாஹ் நமக்கு பக்கபலமா இருப்பான். அதுல மட்டும் மிக உறுதியாக நம்ம பயணிக்கணும். அதான் நிலைப்பாடு. இன்றைக்கு இந்த நிலைப்பாடுகள் அடிப்படையில் நம்ம பயணிக்கிறோம். பெண் மீதான ஒரு குற்றச்சாட்டு, பெண் தொடர்பான குற்றச்சாட்டு ஒருவர் மீது வருகிறது. கிளை நிர்வாகி, மாவட்ட நிர்வாகி, மாநில நிர்வாகி நடவடிக்கை எடுக்கிறோம்னு அறிவிச்சு பழகிட்டோம். நாம் நடவடிக்கை எடுத்துட்டோம். என்ன, நீ காப்பிரைட் டிக்ளேர் பண்ண போறோம் இல்ல, பிரச்சாரம் பண்ணாத, பொறுப்புக்கு வராதப்பா என்பதுதான் நடவடிக்கை. அவர் உறுப்பினராக இருப்பார். இயக்கத்தை எதிர்த்து, இயக்கத்தை களங்கம் ஏற்படுத்தும் வகையில செயல்முறைப்படுத்தி குழப்பம் உண்டாக்கும் பொழுதுதான் அடுத்த கட்ட நடவடிக்கை. இது மாதிரியான நிலைப்பாடு நம்ம வச்சிருக்கிறோம். இப்படி இதை செயல்முறைப்படுத்துகிற நேரத்துல என்ன நடக்கிறது? ஆங்காங்கே சின்னஞ்சிறு ஓரஞ்சாரத்துல சில இடத்துல ஒட்டு உடசல் உடையும், ஆனால் அஸ்திவாரம் உடையாது, நிலைப்பாடு இருக்கிறதுனால. ஆனால் இந்த நிலைப்பாடு இல்லாமல் எத்தனை இயக்கங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறது.
சர்வதேச அளவுல பெரிய பெரிய இயக்கங்கள் இருக்கிறது, இஸ்லாத்தின் பெயரால் இருக்கிறது, அரசியல் கட்சிகள் இருக்கின்றது, அவர்களின் முக்கியஸ்தர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மீதான எந்த நடவடிக்கை வந்தாலும் அவர்களிடத்திலே ஒழுங்கு நடவடிக்கைக்கான சட்டங்கள் இல்லை. ஒன்றும் செய்ய முடியாமல் கையை பிசைந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே இயக்கத்தை உருவாக்கியவர்கள், அமைப்பாளர், இதை மக்களிடத்திலே 30 ஆண்டுகளாக எடுத்து பிரச்சாரம் செய்தவர்கள், கட்டி அமைக்க பலதரப்பட்ட காலத்தை ஒதுக்கியவர்கள், அவர் நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்படுகிறார். அவரை நடவடிக்கை எடுத்து நீக்குகிறது. ஒட்டுமொத்த பேரியக்கத்தின் கீழே என்ன செய்கிறது? 40க்கும் மேற்பட்ட மாவட்ட நிர்வாகங்கள் 20 உடையில, 800க்கும் மேற்பட்ட கிளை நிர்வாகங்கள் 400 சிதையில. இது ஒரு இயக்கம், அது ஒரு இயக்கம் என்று சரிபாதியாக உடைந்து சின்னாபின்னமாகல. இன்றைக்கு நாம் கண்கூடாக எத்தனையோ அரசியல் கட்சிகள் உடைந்து சின்னாபின்னமாய் சிதைந்து போயிருக்கிறதை கண்கூடாக பார்க்கிறோம். இங்கே ஏன் அது நடக்கவில்லை என்றால் இந்த நிலைப்பாடுதான் அதற்கு காரணம். திருப்பூர்ல ஒரு அஜரத் ரொம்ப வருஷமா ஒரு இடத்துல பணிபுரிஞ்சுட்டு இருந்தாராம். அவர் என்ன பண்ணாராம்? பில்லி, சூனியம், ஏவல்னு சொல்லி மக்களை ஏமாத்திட்டு இருக்காரு. வீட்டுல வந்து என்ன செஞ்சுட்டாரு? பள்ளிவாசல இமாமத்து பண்ற, கம்மி சம்பளம் கிடைக்குது. வீட்டுல இந்த மாதிரி பில்லி, சூனி, ஏவல்னு சொல்லி மக்களை ஏமாத்திட்டு தான் நல்லா காசு கிடைக்குது. அவர் வீட்டுல என்னன்னா இந்த பக்கம் ஒரு மண்டையோடு, இந்த பக்கம் ஒரு மண்டையோடு, வரவன் போறவங்களுக்குலாம் அதை மந்திரிக்கிறேன், இதை மந்திரிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சு? அவரை ஜமாத்துல நீக்கணும், அவர் இஸ்லாத்துக்கு புறமான காரியம் எல்லாம் செய்யறாரு, என்னடா செய்யலான்னு ஜமாத்தெல்லாம் சேர்ந்து மசூரா பண்ணிருக்கு. அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. முத்தவள்ளியிலிருந்து தலைவர்கள் வந்து அவ்வளவு பேருக்கு பயம்னா, நம்ம ஏதாவது நீக்க போய் நமக்கு ஏதாவது இருந்தாலும் செய்வனை வச்சு கைகால் விளங்காமக்கிட்டான்னா என்ன பண்றது? அப்ப எல்லாரும் சேர்ந்து மசூரா பண்றாங்க. இன்ஷா அல்லாஹ் அவர் அந்த தொழிலை விட்டு இந்த தொழிலை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று அவரிடத்தில் யாராவது ஒருவரை அனுப்பி சொல்ல வைக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நல்ல நடவடிக்கை இல்லை. அடுத்து ஒரு மசூரா 1 வருஷம் கழிச்சு நடவடிக்கை எடுத்து பாடுங்க. யாருப்பா சொல்ல போறீங்க? யாரும் சொல்லல. மீண்டும் உட்காருங்க, மசூரா பண்ணுங்க. இது தவறு, இதை விட்டு விடுங்கள், இந்த தொழிலை மட்டும் தொடருங்கள் என்று சொல்ல வேண்டும் என்று இவர் நியமிக்கப்பட்டுள்ளார். சொல்றதுக்கு ஒரு ஆள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. நடவடிக்கை இல்லை. கடைசியில ஆண்டுகள் கடந்துகிட்டு இருக்கு, நீக்க முடியல. யாராலும் நீக்கிறது கையெழுத்து போட்டு கை விளங்காம போயிடுச்சுன்னா இன்று பயப்படுறான். என்னடா ஆகுதுன்னு பதட்டம். கடைசியில ஒரு முடிவாச்சு. அந்த லெட்டர் கொடுத்தான், நமக்கு பிஸியா இருக்கிறோம், இப்ப நம்ம வேலை, பள்ளிவாசலுக்குலாம் வர முடியல, நீங்களே பார்த்துக்கிட்டார், அல்லாஹ்வுக்கு உருகிட்டார், அவனா போனா உண்டு. இதெல்லாம் ஒரு கட்டமைப்பா? யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த மாதிரி ஒருவருடைய தவறான செயல் இருக்கக்கூடியவர்களா வெட்கப்பட்டு தலை குனிந்து கூணி குறுகி என்ன பண்றது, ஏது பண்றது, வாயை திறக்க முடியல என்று யோசிக்கக்கூடிய நிலையில் ஒரு இயக்கம் இருக்கக்கூடாது. இன்றைக்கு பொள்ளாச்சி பாலியல் குற்றத்தை கண்டித்து நம்மால் ஒரு ஆண்மையோடு துணிச்சலோடு ஆர்ப்பாட்டம் பண்ண முடியுது. இந்த அயோக்கியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி துணிச்சலா பேச முடியுது. யாராவது ஒத்த ஆள் நம்மளை பார்த்து உன் தலைவன் செஞ்சானே, ஏன் அவன் நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்க முடியுமா? தூக்கி எரிஞ்சிட்டுல வந்து நின்று இருக்கிறோம். நாம தெளிவா சொன்னோம், இந்த நாடு கேடுகட்ட நிலையில இயங்கிட்டு இருக்குது. விபச்சாரம் அங்கீகரிச்சிருக்கிறீங்க, கள்ள தொடர்பு அங்கீகரிச்சிருக்கிறீங்க, அதை குற்றம் நாக்குங்க, இவர்களுக்கு தண்டனை வாங்கி தர நாங்க போராட்டம் நடத்துவோம். இஸ்லாமிய ஆட்சி இருக்குது, அவங்கவுங்க மதத்தின்படி அவங்கவுங்க சட்டம் ஏற்றான்னு சொல்லுங்க, தலை துண்டாக்கிட்டு மத்த வேலை பார்த்திருப்போம். உங்களுக்கு அந்த நிலை இல்லை. நடவடிக்கை எடுக்க முடியும், நீக்கிட்டோம், நீக்கிவிட்டோம். இன்றைக்கு பேசுகிறோம். நீக்கப்பட்டவர்கள் பேச முடியுதா? நீக்கப்பட்டவர்கள் தங்களுக்கு அடைக்கலமாக ஒரு இயக்கத்தை உண்டாக்குறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல பள்ளிவாசல் தான் அப்படி சொன்னான். எப்படி சொன்னான்? அந்த காலத்துல பள்ளிவாசல் தான் ஒரு கட்டமைப்பு, பள்ளிவாசல் தான் ஒரு நிர்வாகவியலுக்கு சேர்ந்த ஒரு கூட்டமைப்பாக அமைக்கக்கூடிய இடமாக இருந்தது. அது ஒரு தலைமை செயலமாக இருந்தது. பள்ளிவாசல் எப்படி இருக்குமா? இறையச்சத்தின்படி கட்டப்பட்ட பள்ளி இருக்கு. மக்களுக்கு தீங்கிழைக்கிறதுக்குனே பள்ளி கட்டுவான். சில பேர் கட்ட பஞ்சாயத்து பண்ணணும்னே இயக்கம் வைக்கிற மாதிரி, சில பேர் இறை நம்பிக்கையாளருக்கு மத்தியிலே பிரிவினையை உண்டாக்குவதற்காக பள்ளி கட்டுகிறார்கள். இன்னைக்கு நம்ம இடத்துல பாருங்க, சமுதாயத்துல இயக்கத்தை உண்டாக்குவான். இந்த இயக்கத்தின் கொள்கையும் அந்த இயக்கத்தின் கொள்கை ஒன்னா இருக்கும். அப்புறம் ஏண்டா பிரிவினை? நான் தனி ஆள்னு காட்டணும்ல, பிரிவினைக்காக இயக்கத்தை உண்டாக்கிருக்கான். அல்லாஹ் பள்ளிவாசல சொன்னான், கெட்டவர்களுக்கு அடைக்கலம் தருவதற்காக பள்ளி கட்டுறான். இவன் கெட்டவனுக்கு அடைக்கலம் தருவதற்காக இயக்கத்தை உண்டாக்கியிருக்கான். அவருக்கு ஒரு இயக்கம் வேணுமா இல்லையா? உண்டாக்கியிருக்கான். ஏன் திடீர்னு போலீஸ் ரெய்டெல்லாம் வரக்கூடாது, ஒரு இயக்கம் இருந்தா வராதுல்ல என்றெல்லாம் உண்டாக்குறார்கள். இன்றைக்கு அந்த இயக்கம் வாயை திறக்க முடியுதா? பாலியல் சேட்டையை கண்டித்த ஆர்ப்பாட்டம் சொல்ல முடியுமா? நின்றான்னா முதல்ல சட்டையை பிடிச்சு இறக்குவான். நீ யாரு?
நீ எப்பேற்பட்டாலும் பொள்ளாச்சியில குற்றவாளிகளை விட நீங்கள் மிகப்பெரிய குற்றவாளிகள். ஏன்? அவனுக்கு மார்க்கம் தெரியாது, அவனுக்கு ஒழுக்கம் தெரியாது, விபச்சாரத்தின் விபரீதம் தெரியாது, நரக வேதனை பற்றி அறிவுறுத்தல் தெரியாது. அம்புட்டையும் சொல்லிக் கொடுத்தவன் நீ பண்ணேன்டா, நீ தான்டா மிகப்பெரிய அயோக்கியன் அவனுக்கு தெரியும். வெக்கப்படுறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ண முடியாம. ஏன்? இன்னைக்கு ஏன் நம்மளால துணிச்சலா பண்ண முடியுது? அல்லாஹ் நமக்கு உதவி அளிக்கின்றான். இந்த ஜமாத்தை நோக்கி மக்கள் சாறை சாறையாக வந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த வருகை தடைப்படல, உடைபடல, அந்த பேர் ஆதரவுல எந்த விதமான குறைவு ஏற்படல. எதனால? நாம் எடுத்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இதுதான் சமூக கட்டமைப்பில் பாதுகாப்பு. நமக்கு நாமே போட்டுக் கொண்டிருக்கிற கடிவாளங்கள் நாம் தவறின் பக்கம் தள்ளப்பட்டு விடாத அளவிற்கு நாம் சுதாரிப்பாக இருந்து கொள்வதற்கு ஏற்றது. நம்ம மனசுல என்ன வரக்கூடாது, நமக்கு புறமானது ஒண்ணு இது வகியான்னு பார்க்க கூடாது. கொஞ்சம் தெளிவா யோசிச்சு பாருங்க. ஹுதைபியா உடன்படிக்கை இருக்கிறது, அது வகியா? நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு போறாங்க, ஹுதைபியாவுடைய இடத்தை சந்திக்கிறாங்க. ஹுதைபியாவுல போடப்பட்ட ஒப்பந்தங்கள் வகியாங்க. இதே மாதிரி நான் ஒரு நாட்டோட போனோம்னா 10 வருடம் போர் கிடையாதுன்னு எழுதணுமா? அப்ப அவனுக்கு நமக்கு என்ன ஒப்பந்தம்? அங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா எங்களுக்கு அனுப்பாத, இங்க இறை மறுப்பின் பக்கம் போனோம்னா திருப்பி அனுப்பிடுறேன்னு ஒப்பந்தம் பண்ணணுமா? அந்த ஊருக்கு நான் உம்ரா செய்ய வரேன்னு பேசணுமா? அது கிடையாது. இரு பகுதி மக்களுக்கு இடையில் ஒரு சமாதான உடன்படிக்கையை மேற்கொண்டார்கள் ரசூலுல்லாஹ். அந்த சமாதான உடன்படிக்கையில நபிகளாருக்கு பாதகமாக இருந்தது, சில விஷயங்கள் இருந்தது. மக்காவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களை மதீனால அங்கீகரிக்க முடியாது, இது உடன்படிக்கையில உள்ளது. அப்படிப்பட்ட நிலையில அந்த உடன்படிக்கையின் காரணத்தினால் அபூ ஜந்தல் இஸ்லாத்தை ஏற்று வந்தாங்க. ரசூலுல்லாஹ்வால் என்ன முடியல, அவரை மதீனாவுக்கு அழைச்சிட்டு போக முடியல. நல்லா யோசிச்சு பாருங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அந்த ஊர்ல இருக்கணும்னு கட்டாயம் இருக்காங்க? குர்ஆன் படி கிடையாது. அவர் விரும்பிய ஊருக்கு போலாம் இல்லைங்க, ஹிஜ்ரத்தே அதானுங்க. அப்படி இருந்தாலும் உடன்படிக்கைக்கு இது மாற்றமா இருக்கிறதுனால நீ இருப்பான்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போனாங்களா இல்லையா? அவரும் அந்த உடன்படிக்கை கீழ்ப்படிஞ்சு அங்க இருந்தாரா இல்லையா? மதீனாவுக்கு வந்தவர்களை திருப்பி அனுப்புனாங்களா இல்லையா? ஏன்? உடன்படிக்கை. யாரோடு போட்ட உடன்படிக்கை? அபூ ஜஹல் கூட்டம் இருக்கிறதே, அந்த குஃபார்களோடு போட்ட உடன்படிக்கை. போட்ட உடன்படிக்கை குஃபார்கள் இருந்தாலும் சரி, அதை நிறைவேற்றுவதில் நாம் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது பைலா என்று உண்டாக்கி இருக்கிற உடன்படிக்கைகள் அனைத்தும் ஏகத்துவ சொந்தங்களால் உருவாக்கப்பட்டிருக்கிற உடன்படிக்கைகள். அதை நம்ம நிறைவேற்றணுமா வேணாமா? உங்களை ஏமாத்திருக்கா இது? தேர்தல்ல யாருக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதுல நாம் என்ன முடிவெடுத்தோம்? எல்லோரும் இணைந்திருக்கிற காலத்துல என்னங்க முடிவெடுத்தோம்? யாருக்கு ஆதரவு அளிப்பது என்பதை கருத்து சொல்வதில்லை. பிஜேபிக்கு எதிராகத்தான் இருப்போம், அதன் கூட்டணிக்கு எதிராக இருப்போம் என்பது அறிவிக்கப்படாத விதி. ஆனால் அவர்களுக்கு எதிராக யாருக்கு வாக்களிப்பது என்பதை கருத்து சொல்ல மாட்டோம் என்று பொதுக்குழு உறுப்பினர்கிட்ட வாங்கணும். என்ன சொல்லி வாங்கணும்? நம்முடைய ஏகத்துவ கொள்கை இருக்கிறதே, இதுதான் நம்முடைய உயிர் மூச்சு. இதெல்லாம் உடல் உதிரி பாகங்கள், மற்ற செயல்பாடுகள். இந்த உயிர் மூச்சு போகாம இருக்கணும்னா உடல் பாகங்கள் கொஞ்சம் ஆரோக்கியமா வச்சுக்கணும். அப்ப ஆரோக்கியமா அமைத்துக் கொள்வதற்கு தான் இந்த நிலைப்பாடுகளை போட்டோம். நாம் திமுகவை ஆதரிக்கும் போது, பிஜேபி தனியாக போட்டியிடும் பொழுது, அதிமுகவும் அங்கே அங்கம் வகிக்கும் பொழுது, சில சகோதரர்கள் அதிமுக ஆதரிச்சா என்ன நினைப்பாங்க, சில சகோதரர்கள் திமுக ஆதரிச்சா என்ன நினைப்பாங்க. இந்த நேரம் பார்த்து இல்ல திமுக ஆதரிக்க சொல்லி நாங்க அறிவிச்சோம்னா அதிமுக ஆதரிக்கலாம்ன்ற சகோதரர் எங்களை பார்த்து 2 கேள்வி கேட்பாங்க. அதிமுகவை விட திமுக என்ன செய்து கிழித்ததுன்னு கேட்பார்கள். நான் விளக்கம் சொல்லணும். இன்னொரு கேள்வி கேட்பாங்க, திமுக எவ்வளவு பணம் வாங்குனீங்கன்னு கேட்பாங்க. மௌலிதை எதிர்த்து பேசும்போது அந்த சுன்னத் ஜமாத்காரன் கூட இதுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாங்க நம்மகிட்ட கேட்கல. பொதுவான மக்கள் கூட இதுக்கு எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்கன்னு கேட்கல. ஆனா திமுகவையோ அதிமுகவை வச்சுட்டு 2 பேரும் அப்ப பாஜக இடம்பெறல. போட்டியிடுற நேரத்துல யாரை ஆதரிப்புன்னு சொல்றதுக்கு நாம ஒரு காரணத்தை பட்டியல் போட்டோம்னா, சமுதாய நலன்களை பட்டியல் போட்டோம்னாலும், ஒருத்தருக்கு திமுகவை பிடிச்சதுன்னு வைங்க, அவருக்கு அதிமுகவை பிடிக்கலன்னு வைங்க, அவரு நாம அதிமுக ஆதரிச்சோம்னா உடனே சொல்லுவாரு என்னமோ பேரம் பேசிட்டாங்கன்னு. இந்த நாணயத்தை நாம் இழக்க விரும்பல. முகடு உள்ள போர் தொடங்கிடும். திமுக ஆதரிக்கலாமேங்கிற மனநிலை உள்ளவர் அதிமுகவுடைய துரோகங்களை எல்லாம் பட்டியலிடுவாரு. அதிமுக ஆதரிக்கலாமேங்கிற மனநிலை உள்ளவர் திமுகவுடைய துரோகத்தை பட்டியலிடுவாரு. ஒரு ஜமாத்துக்குள்ள 2 கட்சி ஆதரவாளர்கள். தேர்தல் முடியும் போது அவன் ஒண்ணு சேர்ந்துருவான், தேர்தல் முடியும் போது இவர் 2 ஆயிடுறான். ஒரு அற்பமான உலகத்தில் தற்காலிகமான ஆட்சி காலத்துல நம்முடைய அடிப்படை கொள்கை என்ன? ஃபிரௌனே ஆண்ட சமுதாயத்தை சந்திச்சிருக்கிறோம்.
கொடுங்கோலர்கள் வாழ்ந்த சமுதாயத்தை கடந்து வந்திருக்கிறோம். தூண்களை உடைய இரம் கூட்டத்தை கடந்து வந்திருக்கிறோம். மிகப்பெரிய மலைகளிலே பாறையிலே ஓட்டை போட்டு வாழ்ந்த சமூக கூட்டத்தை கடந்து வந்திருக்கிறோம். இவர்களை எல்லாம் அல்லாஹ் கடத்தி கொண்டு போயிருக்கிற வரலாறை பார்த்து நமக்கு எவன் வந்தாலும் கவலை இல்லை என்றாலும் கூட அவரவருக்கு அறிவுபூர்வமாக தீர்மானிக்கக்கூடிய சிந்தனை திறனை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அவர்கள் தீர்மானிச்சுக்கிட்டோம். ஏன் நாம ஒரு முடிவை அறிவித்து அதன் மூலம் நம்முடைய ஜமாத்தின் நம்பகத்தன்மை இழக்க விரும்பல. இது அனங்க சொன்னோம், நம்பகத்தன்மை இழந்துடக்கூடாதுன்னு சொன்னோமா இல்லையா? இரண்டாவது என்ன, இப்ப திடீர்னு திமுக ஆதரிச்சிட்டோன்னு வைங்க, அந்த திமுகவை ஆதரிச்சு ஒரு வாரம் 2 வாரத்துல அந்த திமுக சார்ந்த யாராவது ஒருத்தர் பாஜகவுக்கு ஆதரவா எதையாவது பேசிட்டாருன்னா உங்க ஆதரவு வாபஸ் வாங்குவீங்களா மாட்டீங்களான்னு மக்கள் நம்மகிட்ட கேள்வி கேட்பாங்க. அதிமுக ஆதரிச்சிட்டோம், அப்ப அதிமுகவுல பாஜக எதிராக எதையுமே பேச மாட்டாங்களே, ஆதரவு வாபஸ் வாங்குவீங்களா மாட்டாங்களா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம ஏற்கனவே என்ன பண்ணிருப்போம், அதிமுக ஆதரிச்சு எல்லா பிரச்சாரத்துக்கு நோட்டீஸ் போஸ்ட் துண்டு பிரச்சனை எல்லாம் ரெடி பண்ணிருப்போம். அதையெல்லாம் தூக்கி போட்டு இப்ப திமுக ஆதரிச்சு போடுவோம். இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கும், குழப்பமான மனநிலை ஏற்படும். அந்த நிலைக்கு போக வேண்டாம். அதற்கடுத்து என்ன வரும், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு நாம திமுக ஆதரவு சொல்லியிருப்போம், அவன் தோத்து இருப்பான், அதிமுக ஜெயிச்சிருக்கு பாத்தீங்களா, உங்க பலத்தினுடைய லட்சணத்தை பத்தீங்களான்னு 4 பேர் எள்ளி நகையாடுவான். இப்படி பலதரப்பட்ட விஷயங்களை அடிப்படையாக வைத்து தௌஹீத்வாதிகளிடத்திலே எந்த சங்கடங்களும் வேண்டாம், வரக்கூடாது. நம்பிக்கை நாணயம் இருக்கு பாருங்க, இதுக்குத்தான் நம்ம ஜமாத்துல உம்ரா ஹஜ் உம்ரால இபாதத்து, அதுலயே மாவட்ட நிர்வாகி செய்யக்கூடாது வச்சிருக்கிறோம்னா எலெக்ஷன்ல ஆதரிக்கிறது ஒரு மேட்டரா அவரவர் முடிவெடுத்துக்கீங்க என்பதை அவர்கள் கையில விட்டோம். இது நாம் அனைவரும் சேர்ந்து எடுத்த உடன்படிக்கை. இதை மாற்றுவது மாற்றாமல் இருப்பது நம்ம விருப்பம் தான். எப்ப மாற்றலாம், மீண்டும் பொதுக்குழு கூட்டி மாற்றலாமா, எல்லாரும் கொடுங்க, நீங்க எல்லாம் இருந்தீங்க, உங்களை எல்லாம் வச்சோம், யாருக்கும் கருத்து சொல்வதில்லைன்னு உங்களை வச்சா முடிவெடுத்தோம், அப்படியே தொடரட்டுமா மாத்துவோமா, உங்களை வச்சு நான் மாத்தாத வரைக்கும் ஏன் இஷ்டத்துக்கு நான் மாத்திட்டேன்னா நான் நயவஞ்சகத்தனத்தில் ஈடுபடுகிறேன், நான் கொடுத்த வாக்கை காற்றில் பறக்கி விட்டேன், இந்த நிலைப்பாட்டை நான் நிர்மூலமாக்கி விட்டேன். அதான அர்த்தம். இன்றைக்கு இயக்கத்திலிருந்து வெளியே போனவர்கள் நம்ம காசாசை பிடித்தவர்கள் என்றும், நம்ம அற்ப ஆதாயங்களுக்கு ஆசைப்படுவர்கள் என்றும், நம்ம அரசியல் லாபங்களை எதிர்பார்ப்பவர்கள் என்றெல்லாம் நம்மை விமர்சிப்பவர்கள் 2 இயக்கங்களாக உண்டாக்கி வைத்திருக்கிறார்களே, 2 பேருமே திமுக ஆதரவு அறிவிக்கிறாங்க. இப்ப ஒருத்தங்கடானா பகிரங்கமாவே திமுக ஆதரவு அறிவிச்சு போயிட்டாங்க, இன்னொருத்தங்கடானா பள்ளிவாசல்ல அந்த இயக்கத்தின் பேரு போட்டு இந்த பாலியல் சேட்டையின் முக்கியமான ஆன்மீக குற்றவாளியினுடைய இயக்கத்திலேயே பேனர் போட்டு துரைமுருகனை உள்ள பள்ளிவாசல உட்கார வர வச்சு நீங்கெல்லாம் ஆதரவு அளித்ததுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் அந்த ஆதரவு விளம்பரத்தை பிரச்சாரத்தை தொடங்குறாங்க. இந்த இடத்துல இவர்கள் 2 பேரையும் மக்கள் பார்க்கிறார்கள், நம்மையும் பார்க்கிறார்கள். நாம் இன்னைக்கு என்ன பண்றோம், யாரு தப்பு செஞ்சாலும் தட்டி கேட்கிற இடத்துல இருக்கிறோம். அது அமமுக தினகரன் கோஷ்டியா இருந்தாலும் சரி, திமுக ஸ்டாலின் கூட்டணியா இருந்தாலும் சரி, உங்க தேர்தல் அறிக்கை திருப்திகரமா இருக்கா இல்லையா, இது சரியா இல்லையா, அது சரியா இல்லையா, யாரையும் நம்ம சட்டை பிடிக்க முடியும். யார் வெற்றி பெற்றாலும் வெற்றிக்கு பின்னால் முஸ்லிம்களுடைய வாக்குகள் இருக்கிறது என்கிற நம்பிக்கையும் பெற முடியும். நாம் யார் பக்கமும் சாயாமல் இருக்கின்ற ஒரு நடுநிலை சமுதாயமாக, சமநிலை சமுதாயமாக அல்லாஹ் நம்மை ஆக்கி இருக்கிறான். இது எவ்வளவு பெரிய கண்ணியம். இது எல்லாத்திற்கும் காரணம் நம்ம எல்லாம் சேர்ந்து எடுத்துக்கொண்ட உடன்படிக்கை நிலைப்பாடுகள். அதுதான் இப்பொழுது பயனாக அமைந்து கொண்டிருக்கிறது. நாம் கையை மூடி வைத்துக் கொண்டிருக்கிறோம். பஞ்சாயத்தே இல்ல, அழகா போய்கிட்டு இருக்குது. அவன் அடிச்சுக்கிட்டு திணறான். ஒரு தௌஹீத்வாதி இங்கிருந்தே நான் ரூக் பாண்டா ஏதோ திமுகவுக்கு போயிட்டேன்னு சொல்லி போவான். கொள்கையிலிருந்து வெளியேறி திமுக அவனுக்கும் நாம் தமிழர்ல ஒரு ஈமான்தார் இருப்பார். சீமான ஆதரிச்சா எப்படி ஈமான் கொஞ்சம் யோசிப்பாரு. மொழிதான் அப்புறம் தான் மதம் என்று சொல்பவர்கள் அவர்கள். அதுல பலதரப்பட்ட கட்சி பிரச்சனை இருக்குது. கட்சிக்குள்ளே ஒருத்தன் போயிட்டான், மதமா மொழியா, என்னை மதம் பிரிக்கிறது மொழி பிரிக்கிறது இப்பெல்லாம் சொல்லி பேசிட்டு மென்டலாக போயிட்டாங்க. அவர்களுக்கும் இப்ப திமுக இருக்கிற முஸ்லிம்களில சண்டை. இப்படியெல்லாம் சிதைக்கக்கூடிய நிலையிலிருந்து நாம் தெளிவா இருக்கிறோம், பயனுள்ள மாதிரி இருக்கிறோம், பாதுகாப்பா இருக்கிறோம். அப்படி நம்மை பாதுகாப்பாக அமைத்திருப்பது நாம் அனைவரும் எடுத்துக்கொண்ட உடன்படிக்கைகள், அதுதான் நிலைப்பாடுகள். அந்த நிலைப்பாடுகளின்படி நாம் பயணித்தால் நமக்கு ஆரோக்கியமானது. இந்த தாவா பணியை மக்களிடத்தில் நல்ல முறையில கொண்டு போய் சேர்க்க முடியும் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நேர்வழி பெற்றவர்களை பற்றி சொல்கிறான். வலாக்கின் அல்லாஹ ஹப்பப இலைக்குமுல் ஈமான், அல்லாஹ் உங்களுக்கு இறை நம்பிக்கை அழகான விருப்பத்திற்குரியதாக ஆக்கி வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும், உங்கள் உள்ளங்களுக்கு அது அழகானதாக காட்டி வகர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான்,
இறை நிராகரிப்பை கண்டால் வெறுப்பை ஏற்படுத்தி, பாவங்களை கண்டால் வெறுப்பை ஏற்படுத்தி, இறைவனுக்கும் தூதருக்கும் மாறு செய்கிற காரியங்களை கண்டால் வெறுப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறானே, உலாய்குமுர் ராஷிதூன், அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள். யாருக்கு இறை நம்பிக்கை விருப்பமானதாக, இறை நம்பிக்கை அழகானதாக, ஏகத்துவம் அலங்காரமானதாக, இணை வைப்பு வெறுப்பாக, பாவம் வெறுப்பாக, மற்ற குற்றங்கள் வெறுப்பாக இருக்கிறதோ அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த நேர்வழியில் நாம் நீடிக்க வேண்டும் என்பதற்குத்தான் கூட்டமைப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இறுதியாக ஒன்றை சொல்கிறோம், இந்த இயக்கம் பல்வேறு நிலைப்பாடுகளை கொண்டிருக்கலாம், அது இருக்கும், மாறும். ஏன்னா எல்லாம் கூட்டு ஒப்பந்தம், எல்லோரையும் வைத்து நம்ம வச்சிருப்போம், மாற்றுவோம். ஹஜ் உம்ரா சர்வீஸ் தளர்த்தலாம், தளர்த்தாம இருக்கலாம், இருக்கா இல்லையா? கூட்டு ஒப்பந்தம். ஆனால் என்றைக்கும் மாறாத நிலைப்பாடு இருக்கிறது தௌஹீத். அது 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இயக்கத்தை நாம் அமைத்ததிலிருந்து கட்டியமைத்து காத்துக்கொண்டு பிரச்சாரம் செய்து வருகிற எல்லா காலத்திலும் இருக்கிற ஒரே ஒரு கொள்கை என்ன தெரியுமா? அல்லாஹ் மட்டும்தான் குற்றங்களுக்கு அப்பாற்பட்டவன், குறைகளுக்கு அப்பாற்பட்டவன். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹுதான் பரிசுத்தமானவன். மனிதர்கள் குற்றம் இழைப்பவர்கள், மனிதர்கள் பரிசுத்தவான்கள் என்று சொல்லத்தக்கவர்கள் கிடையாது, அவர்கள் பாவத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது என்பதுதான் தௌஹீத். இதை எல்லோரும் மனதில் வைத்திருக்கிற நிலைப்பாடு. அன்றைக்கு சபதம் ஏற்போம் என்று ஒரு அட்டவணை பட்டியலில் இந்த இயக்கத்தின் தொடக்க காலம். இன்னைக்கு தௌஹீத் ஜமாத், அதற்கு முன்னால் அனைத்து தௌஹீத் ஜமாத் பேரு, அதுக்கு முன்னாடி தாமுகவுல இருந்தோம், அதுக்கு முன்னாடி ஜாக்ல இருந்தோம், அதுக்கு முன்னாடி ஆக்ல இருந்தோம், அதுக்கு முன்னாடி அந்தந்த ஊர்ல ஒரு கொள்கை, பேர் வேற இருக்கும், ஒரே கொள்கை. எல்லோரிடத்திலும் இருந்த ஒரு சபதம் என்னவாக இருந்தது? அல்லாஹ் குற்றமற்றவன், குறைகளற்றவன், அவன் தான் சுப்ஹானல்லாஹ். மற்ற அனைத்து பேரும் குற்றத்திற்கு உட்பட்டவர்கள். ஏதோ ஒரு குறை அவர்கள்ட்ட இருக்கும், பலவீனம் இருக்கும் என்பதை மனப்பூர்வமாக ஏற்றிருக்க வேண்டும். தக்லீதுக்கு இடமளிக்க கூடாது. யார் தவறு செய்தாலும் அதை தயவுதாட்சணை இல்லாமல் தட்டி கேட்க வேண்டும் என்றெல்லாம் எடுத்துக்கொண்ட நிலைப்பாடு இருக்கிறதே, இது இஸ்லாத்தின் தூய வடிவில் அமைந்திருக்கிற நிலைப்பாடுகள். இதில் நாம் ஒருபோதும் மாறக்கூடாது. எப்படி அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்றுதான் கப்பலில் ஏற்றப்பட்டார்கள் நூஹ் நபியின் கூட்டத்தார்கள். அல்லாஹ்வை வணங்க வேண்டாம், மற்றவர்களை வணங்க வேண்டும் என்று சொன்னவர்கள்லாம் அழிந்து போனார்கள். அந்த நூஹ் நபியின் வம்சத்தில் வந்தவர்கள் நூகையே கடவுளாக்கினார்கள். அல்லாஹ்தான் கடவுள் என்கிற தன்மையை தாண்டி மனிதர்களுக்கு புனித தன்மையை கொடுத்தார்கள். அவர்கள் வழிகட்டார்கள். அவர்களிலிருந்து ஏகத்துவவாதிகள் இருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள், அவர்களுடைய பிள்ளைகள் வந்தார்கள். அவர்களிலிருந்து வழிகேடர்களும் உண்டானார்கள், ஏகத்துவவாதிகளும் உண்டானார்கள். மாறி 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 வந்து கொண்டே இருக்கிறது. நாம் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் அவுலியாக்களை வணங்காத, அவுலியாக்கள்கிட்ட கையேந்தாத அவர்கள் மனிதர்கள், நபிமார்களே தப்பு செய்தவர்கள் தான், அவர்களும் குற்ற குறைக்கு உட்பட்டவர்கள் தான், அவர்களும் இறைவனால் கண்டிக்கப்பட்டவர்கள் தான். நீயும் தவறு செய்கிறாய், அவர்களும் தவறு செய்கிறார்கள், அல்லாஹ் தான் மன்னிப்பவனாக இருக்கிறான் என்றெல்லாம் சொல்லி 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 அந்த அவுலியாக்களின் பெயரால் உள்ள கட்டுக்கதைகளையும் அம்பலப்படுத்தி அவருடைய பலவீனத்தை எல்லாம் எடுத்து சொல்லி, நபிகளாருடைய பலவீனத்தை எல்லாம் சொல்லி, நபிகளார் தன் வாழ்க்கையில் எங்கெல்லாம் மனிதன் என்கிற அடிப்படையில் சிறு சிறு தவறுகளை செய்து விட்டார்களோ அதையெல்லாம் விளக்கம் சொல்லி, யாருமே தவறுக்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது அல்லாஹ்வை தவிர என்று சொல்லி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி விட்டதற்கு பிறகு நம்மிடத்திலே 30 ஆண்டுகளாக ஒரு கொள்கையை பேசிக்கொண்டு வந்தோம். என்ன தெரியுமா? எங்கள் இயக்கத்திலே நாங்கள் எந்த இமாம்களுக்கு பின்னாலும் போகவில்லை. ஏன்? வஹி விட்டுதான் எங்களுக்கு மார்க்கம். எங்களிடத்தில் இருக்கிற தலைவர்களே தப்பு செய்தாலும் தூக்கி எறிய தயங்க மாட்டோம் என்று வாயளவில் சொல்லிக் கொண்டு 30 ஆண்டுகளை கடத்தினோம். நெருங்கிவிட்டோம். இந்த நேரத்தில் அல்லாஹ் திடீரென்று ஒரு சோதனையை போடுகிறான். இதோ ஒரு தலைவனின் லட்சணத்தை பார், தூக்கி எறிகிறாயா அல்லது தலையில் தூக்கி கொண்டாட போகிறாயா என்றால் தூக்கி வீசிவிட்டு ஒரு பெரும் மாநாட்டை சந்திக்கிறோம். அல்லாஹ் பார்க்கிறான், இவர்கள் எந்த வாக்கை மக்களுக்கு கொடுத்தார்களோ, எந்த சபதத்தை மனதில் கொண்டார்களோ அதை ஏற்றார்கள், அதன் வழி நடந்தார்கள். மாநாட்டு களத்திலே எந்த பெண்ணினத்திற்கு எதிராக, பெண்ணினத்தை இழிவுபடுத்திய ஒரு வேலையில் ஒருவர் ஈடுபட்டாரோ அவரை தூக்கி எறிந்து விட்டு ஒரு மாநாடு நடக்கிறது. வல்ல ரஹ்மான் அந்த மாநாட்டிற்கு பெரும் படையாக பெண்ணினத்தை அனுப்பி வைத்திருக்கிறான். மிகப்பெரிய எழுச்சியை கொடுத்திருக்கிறான். எதற்காக? என்ன காட்டினான்? மார்க்கப்படி உள்ளது உள்ளபடி நீங்கள் நடந்து காட்டுங்கள். அல்லாஹ் பாதுகாவலன், அல்லாஹ் பொறுப்பாளன், நமக்கு அல்லாஹ் போதுமானவன் என்கிற அடிப்படையில இன்றைக்கு நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். இதில் இன்றைக்கு சிலர் தடம் புரண்டு இருக்கிறார்கள். எப்படி போயிருக்கிறார்கள்?
இந்த இயக்கத்துல சில தவறுகளை நான் பார்க்கிறேன். எனக்கு இந்த இயக்கம் பிடிக்கல. இந்த இயக்கம் யாரை நடவடிக்கை எடுத்து நீக்கி இருக்கிறதோ அவர்களிடத்திலும் சில தவறை பார்க்கிறேன். அவர்களையும் எனக்கு பிடிக்கல. நான் 2 பேரையும் அங்கீகரிக்கல. எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கிறது. தனிச்சு நிக்கிறேங்கிறானே, அவன் நல்லவன், நேர்மையானவன். ஏன் 2ஐயும் ஒரே இடத்துல வச்சு பார்த்தவன். அவனுடைய நிலை என்னவா இருக்கணும்? அல்லாஹ்ட்ட துஆ செய். நான் சொல்றது இதுதான். இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, இந்த பிஜே நடவடிக்கை எடுக்கப்படுறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடியும் தென்சென்னையில் ஒரு தர்பியா நடந்துச்சு சென்னையில. அவங்களுக்கு தெரியும். அவங்கள்ட்டையும் சொல்லும், இந்த ஜமாத்துல இருக்கிறீங்களா, யார் முகத்துக்காக நீங்க இல்ல, அல்லாஹ்வுக்காக இருக்கிறீங்க. இதானே இன்னைக்கு நீங்க மாவட்ட நிர்வாகிகள் இருக்கிறீங்க. இதே ஊட்டியில, இதே நீலகிரி மாவட்டத்துல இந்த இடத்துல ஒரு 8-10 ஆண்டுகளுக்கு முன்னாடி தர்பியா நடந்துச்சு. மாவட்ட நிர்வாகிகளுக்கு மட்டுமான தர்பியா. அதில் கலந்து கொண்டவர்கள் கை தூக்குங்க. 2 நாள். சரி, ஒரு 10% கூட இல்லை. வந்தவர்கள் 90% வேற மக்கள். மாறி 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 வருதா? இதே 10 வருஷம் கழிச்சு மீண்டும் இங்க தர்பியா நடக்கும் போது இதே மக்களை நம்ம பார்க்க முடியாது. மக்கள் மாறிக்கிட்டே இருக்கலாம், நிலைப்பாடு மட்டும் மாறல. ஒரே மாதிரி பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். மக்கள் மாறிக்கிட்டே இருக்கிறீங்க இல்லையா? மேடையிலும் பாருங்க, கலந்து கொண்டவர்கள் எத்தனை பேர், கீழே இருந்தவர்கள் எத்தனை பேர்னு தெரியும். கீழே இருந்தவங்க இப்ப மேல வந்திருக்கிறாங்க, மேல இருக்கிறவங்க இப்ப கீழே போயிருக்கிறாங்க. பலரும் இருக்கலாம். சில பேர் வெளியவே போயிருக்கிறாங்க. இருக்கலாம். ஒரு விஷயத்தை அடிப்படையா புரிஞ்சுக்குங்க, மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் நாம் சொன்னது, நீங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க. நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறது, எதிர் இயக்கத்துக்கு போனார்களே அவங்கள்ட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது. நான் எதிர் இயக்கத்தினுடைய தலைவர்கள் சொன்னா கோபத்துல திட்டுறேங்கிறீங்க. நான் சொல்லல, உங்கள் தலைவனை நான் குறையே சொல்லல. எந்தெந்த தலைவனை நீங்கள் உயர்த்தி பேச, எல்லாம் உயர்த்தி பேசிக்கிட்டு போ. நீங்க அல்லாஹ்ட்ட துஆ கேளு. அல்லாஹ் தானே எல்லாருக்கும் பொதுவானவன். யா அல்லாஹ், நான் யாரை நம்பிக்கை வந்திருக்கிறனோ இவர்கள் சரியா இருந்தா என்னை இதுல இருக்கவை, இல்லைன்னா என்னை இருந்து வெளியேற்று. இல்ல நாங்கெல்லாம் நல்லவங்களா இருந்து இவன் தான் சரியில்லைன்னா இவனை வெளியேற்று என்று நீ துஆ செய்வான். இல்ல துஆல எதுக்கு செய்யணும்னு கேட்டானா அவன் அயோக்கியன், போட்டவன். நாம இதான் சொல்றது. இதேதான் நம்ம சொல்றோம். நீங்க அத்தனை பேர் இருக்கிறீங்க. இங்க இருப்பவர்கள் யார்? அல்லாஹ்வே குர்ஆன்ல சொன்னானே, உங்களில் மூமினும் இருக்கிறார்கள், காஃபிரும் இருக்கிறாங்க. நல்லவன் இருக்கிறான், கெட்டவன் இருக்கிறான். நமக்கு தெரியாது, படைச்சவனுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க கேளுங்க, நாங்களும் கேட்கிறோம். என்ன கேட்கறது? யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்வி அலா தீனிக்க. உள்ளங்களை புரட்டவனே, என் உள்ளத்தை இந்த மார்க்கத்தில் நிலைத்திருக்க செய்து கேளு. இறைவா, நாங்கள் இந்த ஒரு இயக்கத்தில் இருக்கிறோம், சில பேர் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். நாங்க சரியானவங்களா இருந்தா இந்த இயக்கம் சரியான பாதையில் தான் இயங்குதா என்று உனக்கு தெரியும். அதானே அல்லாஹ்க்கு தெரியுமா இல்லையா? இயங்குதுன்னா என்ன இதுல இருக்கவை, இல்லைன்னா என்ன இதுல வெளியேற்று, நல்ல இயக்கத்துல சேர்த்து. ஒருவேளை இயக்கம் நல்லா இருந்து ஆட்கள் சரியில்லைன்னா அவர்களை அம்பலப்படுத்து, அவர்களை நகர்த்திரு. கேளுங்க, தைரியமா துணிச்சலா இதை கேட்க சொல்லி சொல்றது காரணம் என்ன? நாம் தெளிவாக இருக்கிறோம்ங்கிற தைரியத்தோடு, நெஞ்ச உறுதியோடு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இதை யாராலும் சொல்ல முடியாது. இதை எதிர்த்தரப்பில் உள்ள தலைவர்கள் சொல்ல சொல்லுங்க, அப்படியே துஆ செய்யணும் தான் கேட்பார்கள். அப்படியே துஆ செய்ய சொல்றேன்னு சொல்லி நம்மளதான் திட்டுவார்களே தவிர துஆ செய்ய எத்தனைக்க மாட்டார்கள். நமக்கு துஆ தான் பலம். அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு பாருங்க. நாம் இன்றைக்கு எல்லோரும் ஒரு மனநிலைக்கு வரணும். இந்த ஜமாத்து கேள்வி கேட்டா நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு தப்பா பரப்புனாங்க, திட்டமிட்டு ஓரம் கட்டுறாங்கன்னு சொல்லி ஓரவஞ்சனை பேசினார்கள். இந்த ஜமாத்தை பற்றி தப்பும் வெளியே போனவர்களாம் பாத்தீங்கன்னா உளி மாறி கஷ்டப்பட்ட உறுப்பினர் போலங்க. இங்க இருந்து கஷ்டப்பட்டு இருக்கின்ற மாவட்ட கிளை நிர்வாகத்துல பலதரப்பட்ட சிரமங்களுக்கு ஆட்பட்டவன் அள்ளி கொடுத்தவன் போல மேடை ஏறி பிரச்சாரம் பண்ணவங்க ஓடுறாங்க. தனக்கு நிறைய விஷயம் தெரியும். தனக்கு பின்னால் நாம் ஒரு பேச்சு பேசிவிட்டால் ஏராளமான ஷேர் ஆகுது, ஏராளமான லைக் ஆகுது, தனக்கு பின்னால் ஒரு 10 கோடி மக்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பலத்தை நினைத்து கொண்டு சமூக விளம்பர மாயையில் விழுந்து ஏமாற்றப்பட்டு இயக்கத்துக்கு வெளியே போறான். அது ஒரு விளம்பரத்தோட போறான். உள்ள வரும்போது மட்டும் யாருக்கும் தெரியாம வருது, வெளியே வரும்போது உள்ள வந்தது குடும்பத்துக்கு கூட தெரிய மாட்டேங்குது. இவன் தௌஹீத்வாதிங்கிறது அம்மா அப்பா தாத்தாட்டம் சொல்ல மாட்டேங்கிறான். பிரச்சனையா போயிடும், கொஞ்சம் கொஞ்சமா புரிய வைப்போங்கிறான். வெளியே வரும்போது இன்று முதல் நான் தமிழ்நாடு தௌஹீத் வெளியே இருக்கிறேன். அது பயங்கரமான விளம்பரமா இருக்கு. வெளியேறும்போது மட்டும், உள்ள வரும்போது யாருக்கா தெரியுதுங்கிறீங்க? ஒருத்தருக்கு தெரியல. நீங்க தௌஹீத் ஏங்க வெளிநாட்டில் இருப்பாங்க, மண்டல அளவுல இருப்பாங்க. அவங்க என்ன விடிய விடிய சொல்லுவாங்க, இப்படி நடக்க வேண்டும், அப்படி நடக்க வேண்டும், இப்படி வந்து கட்டுரையாடி எடுப்பாங்க. ஊருக்குள்ள வந்தாலும் ஜமாத்துக்குள்ள வர மாட்டான். உங்களை பார்க்க முடியல, ஒரே வீட்டுல வேலை. அங்க முகநூல் போராளி, இங்க வந்தா போனை தொடர்க்க டைம் இருக்காது. ஏன் அவ்வளவு வேலை இருக்குல்ல ஊர்ல. அங்க போன இங்க போன மாமா வீட்டு மச்சா வீட்டு எல்லாம் போன வீட்டை சொல்லிக்கலாம். சில ஹிக்மத்து இருக்கு. என்னடா ஹிக்மத்து? பல வருஷமா ஹிக்மத்து. கொண்டாட்டி வேற ஜமாத்து, புள்ள வேற ஜமாத்து, தாப்பம் வேற ஜமாத்து, ஊரே வேற ஜமாத்து. கடைசியில இவன் மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற நேரத்துலதான்
ஜமாத்துக்கு வர மாட்டார், சுன்ன ஜமாத்துல இருப்பார். அப்ப தெரியும் இன்று முதல் ஜமாத்து விலகுகிறேன் அப்ப தெரியும். இவன் வர்றது மட்டும் ரகசியமா இருக்கும், வெளியே போறது மட்டும் பரபரப்பா இருக்கும். போனார்களே நிலைமை என்ன? ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? ஏன் ஆவேசப்படுறீங்க? இப்படியே வெளியே போன உடனே என்ன நடத்த முடிந்தது? என்ன நினைத்தீர்கள்? வெளியே போவோம் படப்படப்படான்னு பின்னாடி எல்லாரும் ஓடி வந்து விடுவார்கள். இதற்கு பின்னால் அல்லாஹ் இருக்கிறாங்கிறது மறந்துட்டீங்களா? நாங்க யார நல்லவர்களையா தூக்கி எறிஞ்சோம்? ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளானவர்கள், கேவலமான அசிங்கமான செயலை செய்தவர்களை தான் நீக்கி இருக்கிறோம். இதுக்கு என்ன உங்களுக்கு கோபம்? வெளியே போயிட்டாங்க. இப்படி வெளியே போனவர்கள் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, என்ன விட்டா ஜமாத்தின்னு நினைக்கிறாங்க. அது தப்பு. உங்களுக்கும் எனக்கும் சொல்லிக்கிற பாடமே இதுதான். இந்த தர்பியா உங்களுக்கு மட்டும் எனக்கும் சேர்த்துதான். என்ன விட்டா ஜமாத்தில இல்ல, இந்த ஜமாத்து விட்டா நான் இல்லை, அப்படி புரிஞ்சுக்கணும். ஏன் தெரியுமா? இந்த ஜமாத்து புண்ணியமானு சொல்ல வரல, இருக்கிறதுல தேவலை. இந்த ஜமாத்தை விட்டா எனக்கு வேற பாதுகாப்பு. ஏன்? இந்த ஜமாத்துல இருக்கும்போது ஓரளவு கட்டுப்பாடு வருகிறது, நன்மை ஏவப்படுகிறது, தீமை தடுக்கப்படுகிறது, என்னை நான் சரி செய்து கொள்ள முடிகிறது. ஒரு ஜமாத் தொழுகை போன்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, மாமின் ஸலாசத்தின் ஃபீ கரியத்தின் வலா பதுவின், ஒரு கிராமத்திலோ நகரத்திலோ ஒரு 3 பேர் இல்லா துகாம் ஃபீஹிமுஸ் ஸலாத்து, அவர்களிடத்திலே தொழுகை நிறைவேற்றப்படாவிட்டால், ஜமாத்தோட 3 பேர் ஒரு ஊர்லயோ கிராமத்திலேயோ பாலைவனத்திலோ எங்கே இருக்கட்டும், அவங்க பள்ளி வாசல் இல்ல, ஒரு 3 முஸ்லிம் இருக்கிறான், அந்த 3 பேரிடத்திலே ஜமாத் தொழுகை நடத்தப்படாவிட்டால், 3 பேர் ஒன்றிணைஞ்சதை செய்யாவிட்டால், இல்லா கது இஸ்தஹவத அலைஹிமு ஷைத்தான், அவர்களை ஷைத்தான் ஆதிக்கம் செலுத்தி விட்டான். நாங்க ஷைத்தான் அவர்களை வலைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டான் அர்த்தம். 3 பேர் சேர்ந்து ஒரு கட்டமைப்பா தொழுக முடியவில்லை என்றால் ஷைத்தானுக்கு அடிபணிந்து விட்டார்கள். நபிகள் நாயகம் அதற்கு பிறகுதான் சொன்னார்கள், அலைக்க பில் ஜமாஅ, நீங்கள் ஜமாத்து தொழுகையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இன்னமா யகுலு திபுல் காசியா, தனித்து விடப்பட்ட ஆட்டை தான் ஓனாய் சாப்பிடும் என்றார்கள். எவ்வளவு பெரிய வார்த்தை! எவன் தனித்து விடப்பட்டானோ ஷைத்தான் ஓடி வருவான். அவனை தட்டி கேட்க, சுட்டி காட்ட, அவனை வழி நடத்த, திருத்த, புத்திமதி சொல்ல எவனும் இல்லாத இடம், சுதந்திரமான இடம், பாவத்திற்கு ஸ்கேல் கொடுக்காத இடம், அவனை தண்டிக்காத இடம், கேள்வி கேட்காத இடம், தட்டி கேட்காத இடம், அவனை அரவணைக்காத இடம், தைரியமாக போவான், தருதலையாக வருவான். கூட்டமைப்பில் இருக்கிறீர்கள், நீங்க எதை செஞ்சாலும் நான் கேட்பேன், நான் எதை செஞ்சாலும் நீங்க கேட்பீங்க. என் பேச்சுல, என் நடவடிக்கையில், நான் போடுற சட்டையில, நான் போடுற பேண்ட்ல, நான் தொழுகையில, நடவடிக்கை எல்லாத்தையும் கேட்பீங்க. உங்க கிளையில, உங்க மாவட்டத்துல எல்லாத்தையும் சரி செய்வீங்க. பக்கபலமாவும் இருப்பீங்க, பாதுகாப்பாவும் இருப்பீங்க, அரணாவும் இருப்பீங்க, அரவணைப்பாவும் இருப்பீங்க, சுட்டியும் காட்டுவீங்க, தட்டியும் கேட்பீங்க, நடவடிக்கை எடுப்பீங்க, பிறகு ஏற்றுக்கொள்வீர்கள். எல்லாமே இது நடக்கும். இப்படியே மௌத்தா போகும்போது இந்த கட்டமைப்போட மௌத்தா போயிருவோம். பல பேர் வந்து துவா செஞ்சுட்டு போவீங்க. இதுக்குதான் இந்த ஜமாத். இப்ப யோசிச்சு பாருங்க, ஜமாத்துக்கு நானா அல்லது ஜமாத் எனக்கா? இந்த ஜமாத் எனக்கு. அதுக்காக இருக்கிறவன் டக்குன்னு போலாமா? என்ன நடந்துருச்சுன்னு போகணும். போனவர்கள் வெளியே சென்று விட்டு பார்க்கிறார்கள், நாம் 100 பேர் வெளியே வந்து விட்டோம். 100 ஜும்மா பள்ளிவாசல் இழுத்து மூடி விட்டார்களா? அமைப்பாளரை நீக்கி விட்டோம். எந்த இடத்துல ஜும்மாவுடைய பள்ளிவாசல் ஜும்மாவுரை நிறுத்தப்பட்டதா? அது நடந்துகிட்டே இருக்கும். ஏன் தெரியுமா? வெளியே சென்றவர்கள் முடிவெடுக்கிறார்கள், இந்த இயக்கத்தை அழிக்காம விட மாட்டேன். அவர்கள் ஒரு தப்பு கணக்கு போட்டு விட்டார்கள். இந்த இயக்கத்தை வளர்த்தது அவங்க கிடையாது, அல்லாஹ். அல்லாஹ் நினைத்தானே ஆனால் நாம் என்ன வளர்க்க நினைச்சாலும் அல்லாஹ் அழிப்பான். அல்லாஹ் நாடுனா எவன் அழிக்க நினைச்சாலும் இதை வளர்ப்பான். அப்படி இருக்கும்போது இந்த மனநிலையில மட்டும் நாம வச்சுக்கணும். இன்னைக்கு பொறுப்புல இருக்கிறோம், இதை ஏற்று பொறுப்புணர்வோடு நிற்போம். இந்த சோதனை பாடம் எப்ப தெரியுமா? நீங்க பொறுப்புல இல்லாம இருங்க, அப்ப வரும். 4 பேர் உங்களை பார்த்து ஒரு முக்கியப்படுத்த மாட்டாங்க, கூப்பிட மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க, நீங்களும் சாதாரணமா இருங்க. அப்போ ஒரு பயிற்சி வரும். அந்த பயிற்சி வந்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ் மௌத்தாகிற வரைக்கும் இதே நிலையில போயிடலாம். இது நாம தாவா பணியை ஒரு கட்டமைப்போட செயல்படுத்துறது தான் நிர்வாகமே தவிர, அடிப்படை உறுப்பினராக நாம் இந்த ஜமாத்தில் பயணிப்பது பலதரப்பட்ட நம்பிக்கைக்கும் நாணயத்திற்கும் பாதுகாப்புக்கும் நம்மை திருத்திக் கொள்வதற்கும் ஏற்றதாக அமையும். அல்லாஹ்விடத்தில் அவர்கள் மகத்தான வெற்றியாளர்கள் அல்லாஹ் சொல்கிறானே, அந்த வெற்றியை பெற்றுத்தரக்கூடியதாக அமையும். ஒருவேளை நாம யாராவது அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகி கொஞ்சம் கூட மாட பாவத்தில் விழுந்து நரகத்தில் விழுந்திருந்தாலும் இந்த கூட்டமைப்பின் நற்காரியங்கள் நமக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தர பரிந்துரை செய்யும். சொர்க்கவாசியில் சொர்க்கத்தில் நுழைந்த உடனேயே அல்லாஹ் கேட்பான்,
சொர்க்கவாசியில நீங்க யாராவது யாருக்காவது பரிந்துரை செய்றீங்களான்னு. அப்ப அவர்கள் சொல்வார்கள், இஹ்வானுனா அல்லதீன கானூ யுஸல்லூன மஅனா. எங்க சகோதரர்கள் சில பேர் இருந்தாங்க, அவங்க எங்களோட தொழுதாங்க. வ யஸூமுன மஅனா, எங்களோட நோன்பு வச்சாங்க. வ யத்தஸத்தகுன மஅனா, எங்களோட தர்மம் செஞ்சாங்க. வ யஅமலூன மஅனா, எங்களோட நற்காரியங்கள் எல்லாம் செய்தார்கள். அவங்கள பார்க்க முடியலையே. அப்ப அல்லாஹ் என்ன செய்வான், அவங்க நரகத்தில் இருக்கிறாங்க, நீங்க என்ன செய்றீங்க, போங்க, நரகம் உங்களை தீண்டாது, போங்க. சஹீஹ் புகாரில 7439 7440 பெரிய ஹதீஸ். போங்க, நரகம் உங்களை தீண்டாது அப்படின்னு சொல்ல, ஓய் அவர்களிடத்துல ஏகத்துவம் இருக்கும், அவர்களை அழைத்து வாருங்கள், அவருடைய முகத்தில் நெருப்பு தீண்டாது, அவர்களுடைய தொழுகையாளிகள் நெருப்பு தீண்டாது, அவர்களை தூக்கிட்டு வாங்க, அழைச்சிட்டு வாங்க என்று பக்கபலமாக என் கொள்கை சகோதரன் இருப்பான்னு நரகத்திலிருந்து மீட்டு வரக்கூடிய பணியை இந்த கூட்டமைப்பு ஏற்படுத்தும். அதற்காகத்தான் இந்த ஜமாத்தை நாம் நடத்துகிறோமே தவிர வேற எந்த ஆதாயத்திற்காகவும் இல்லை என்பதை மனதில் பதிவு செய்து கொண்டு, நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு நிலைப்பாடுகளும் வாக்குறுதிகளின்படி, மஸ்வராவின்படி, அல்லாஹ்வின் உதவின்படி இந்த ஜமாத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னும் மிகச்சிறந்த பண்பாளர்களாக, நாமும் நிறைய தப்பு செய்வோம், இன்னும் சீர்திருத்தம் நமக்கும் பல விஷயங்கள்ல தேவை, இன்னும் சிறப்பான முறையில் நம்முடைய நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்வதற்கும் பல ஆலோசனைகள் அறிவுரைகள் தேவை. அதற்குத்தான் தர்பியாக்கள். இன்னும் வரும் காலங்கள்ல இன்னும் சிறந்த மக்களாக, இறையச்சம் உடையவர்களுக்கு முன்னோடிகளாக நாம் நடைமுறை வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி ஒரு வாழ்க்கை முறையை அமைத்து சூனத்திலே நம்மை அனைவரையும் வாரிசாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.